வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஹாட் இந்தியன் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான ப்ரொக்கோலி சூப். ஃபஸ்ட்டு இந்த ப்ரொக்கோலி சூப்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு இந்த சூப்புக்கு ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போடலாம். இந்த பட்டர் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரே ஒரு பச்சை மிளகா குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டுக்கலாம். இந்த பச்சை மிளகா நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 பல்லு பூண்டு இதையும் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டுக்கலாம். இப்போது இந்த பச்சை மிளகாயும் பூண்டும் நல்லா வதங்கிருச்சு. இதில் 1 கப் ப்ரொக்கோலி, அதாவது ஒரு பாதி ப்ரொக்கோலி, ஒரு கை அளவு ப்ரொக்கோலியை நம்ம போட்டுக்கலாம். அதாவது ஒரு சின்ன ப்ரொக்கோலியில் பாதி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்ல ஸ்லோ ஃப்ளேமில் இதை நல்லாவே வதக்கிக்கலாம். இந்த ப்ரொக்கோலியை நான் ஆல்ரெடி கொதிக்கிற தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் போட்டுட்டு, அதாவது பிளான்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி அதுக்கப்புறமா இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சூப்புக்கு தேவையான உப்பு. இப்போது இந்த ப்ரொக்கோலி நல்லாவே வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கிட்டத்தட்ட ஒரு 250 ml தண்ணி ஊற்றுறேன். ஊற்றின உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை நல்லா ஒரு ஃபைனாக அரைச்சிக்கலாம். இந்த தண்ணியோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போது நம்ம ஒரு பேனை ஹீட் பண்ணிடலாம். ஹீட் பண்ணிவிட்டு இதில் மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் விட்டுட்டு இந்த பட்டர் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த ப்ரொக்கோலி சூப் அந்த பேஸ்ட்டை நம்ம வடிகட்டிக்கலாம் இந்த பேன்லே. இது கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 மினிட்ஸ் இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்மளுக்கு ப்ரொக்கோலி சூப் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா இதில் உங்களுக்கு கொஞ்சம் காரம் தூக்கலாக வேணும்னா ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் வரலும் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் கிட்டத்தட்ட ஒரு 50 ml ஃப்ரெஷ் க்ரீம், அதாவது 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் நான் இங்கே ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கரெக்டாக ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போது 1 நிமிஷம் கரெக்டாக ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஹாட் இந்தியன் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரம் த ஹாட் இந்தியன் கிச்சன். லெட் த ஃப்ளேவர்ஸ் சேஸ் யூ.